அதன் உயரமான மலைகளாலும் கடினமான வானிலையாலும் பல சக்தி வாய்ந்த பேரரசுகளும் போர் வீரர்களும் இங்கு வெற்றி பெறுவது சாத்தியமற்றதாக இருந்தது. வரலாற்றின் பல புகழ்பெற்ற படைகள் இந்த பகுதியை வெல்வதற்கு முயற்சித்தனர், ஆனால் எதுவும் நீடிக்கவில்லை. இந்த இடத்தின் பெயர் தெரியுமா? அந்த இடம்தான் தற்போதைய ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் நாடு பெரும்பாலும் பேரரசுகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் பல சக்தி வாய்ந்த நாடுகள் அதை கைப்பற்ற முயன்றன. ஆனால் அவை எதுவும் அந்த முயற்சியில் வெற்றி பெறவில்லை. பல நூற்றாண்டுகளாக மிகப்பெரிய பேரரசுகள் ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆக்கிரமித்திருந்தன, ஆனால் அவை அனைத்தும் வலுவான எதிர்ப்பை எதிர்கொண்டன. இறுதியில் தீவிர முயற்சிகளுக்குப் பிறகும் வெளியேறின. ஆப்கானிஸ்தான் பேரரசுகளின் கல்லறையாக மாறியதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஆப்கானிஸ்தான் நாட்டின் கரடுமுரடான மலைகள் மற்றும் தொலைதூர பள்ளத்தாக்குகள் ஆப்கானிஸ்தான் நாட்டை சுற்றிச் செல்வதையோ அல்லது கட்டுப்படுத்துவதையோ இராணுவங்களுக்கு கடினமாக்கின. புவியியல் அமைப்பு மட்டுமின்றி ஆப்கானிஸ்தான் மக்கள் எப்போதும் தங்கள் நிலத்தை பாதுகாக்க கடுமையாக போராடியுள்ளனர். இயற்கை சவால்கள் மற்றும் உள்ளூர் எதிர்ப்பு போன்றவற்றால் ஆப்கானிஸ்தானை பிடிக்க முடியாமல் பல பேரரசுகள் தோல்வியடைந்தது. 1800களில் பிரிட்டிஷ் பேரரசு ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற முயன்றது, ஏனெனில் அந்த பகுதியில் ரஷ்யா தனது செல்வாக்கை விரிவுபடுத்துவதைப் பற்றி பிரிட்டிஷ் கவலை கொண்டிருந்தது மற்றும் ஆப்கானிஸ்தானை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அவர்கள் விரும்பினர். பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஆப்கானிஸ்தான் நாட்டில் பல போர்களை நடத்தினர், ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரிட்டிஷ் தோல்வியடைந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிரிட்டிஷாரால் ஆப்கானிஸ்தான் போராளிகளை தோற்கடிக்க முடியவில்லை. தங்கள் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஆப்கானிஸ்தான் போராளிகள் கடுமையாக போராடினர். 1980களில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது. ஒரு கம்யூனிஸ்ட் அரசை ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிறுவ வேண்டும் என்று நினைத்தது. இந்த போர் குறுகியதாகவும் எளிதாகவும் இருக்கும் என்று சோவியத் யூனியன் நம்பியது. ஆனால் சோவியத் யூனியனின் கணிப்பு மிகவும் தவறானதாக இருந்தது. முஜாஹிதீன் என்று அழைக்கப்படும் ஆப்கானிஸ்தான் போராளிகள் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பிற நாடுகளின் உதவியுடன் சோவியத் யூனியனை எதிர்த்தனர். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் போராடி தீவிர இழப்புகளை சந்தித்த பிறகு சோவியத் யூனியன் 1989இல் பின்வாங்கியது. 2001ஆம் ஆண்டில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆக்கிரமித்தது. உண்மையில் மிக குறுகிய காலத்தில் அமெரிக்கா தலிபான்களை தூக்கி எறிந்தது. 20 ஆண்டுகளுக்குப் பிறகு பல பில்லியன் டாலர்கள் செலவழித்தும் ஆயிரக்கணக்கான படைகளை அனுப்பியும் எதுவும் மாறவில்லை. இறுதியில் 2021ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து வெளியேறியது, மேலும் தலிபான்கள் நாட்டின் மீது அதிகாரத்தை மீண்டும் பெற்றனர். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவது மிகவும் கடினமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அதன் புவியியல் அமைப்புதான். நாட்டில் மலைகள், பாலைவனங்கள் நிறைந்துள்ளன மற்றும் நகரங்கள் தொலைதூரத்தில் உள்ளன. தீவிர வானிலை, அதாவது உறைபனி குளிர்காலம் மற்றும் வெப்பமான கோடைக்காலம் மற்ற நாட்டின் இராணுவங்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டில் வாழ்வதை மிக கடினமாக மாற்றுகிறது. புவியியல் அமைப்பையும் தாண்டி ஆப்கானிஸ்தான் நாடு பல்வேறு இனக்குழுக்கள், தாஜிக்குகள் மற்றும் ஹசாராக்களால் நிறைந்தது. அவர்கள் அனைவரும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை கொண்டுள்ளனர். உண்மையில் நிலப்பரப்பு காரணமாக ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவது கடினம், ஆனால் அதை நிர்வகிப்பது இன்னும் கடினம். கடந்த 2 நூற்றாண்டுகளில் உலகின் சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், சோவியத் யூனியன், அமெரிக்கா என 3 பேரரசுகள் ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்த முயன்று தோல்வியடைந்துள்ளன. இந்த பேரரசுகளுக்கு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது, ஆனால் ஆப்கானிஸ்தான் நாட்டை நிர்வகிப்பது எப்போதும் மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது.